أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد أخذنا ميثاق بني إسرائيل திட்டமாக நாம் பனி இஸ்ரவேலர்களிடத்திலே ஒப்பந்தம் வாங்கினோம். பார்சல்னா இலைஹிம் ரசுலா, அவர்களிடத்திலே நாம் நிறைய ரசூல்மார்களை அனுப்பி வைத்தோம். குல்லமா ஜாஹும் ரசூலும், அவர்கள் அந்த ரசூல்மார்கள் அல்லாஹ்வினுடைய இறை செய்தியை கொண்டு வந்த போதெல்லாம் பிமாலா தஹ்வா அன்ஃபுசுஹும், தங்களது நஃப்ஸுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயமாக அந்த காரியம் இருந்தால் ஃபரீகன் கல்லபு, ரசூல்மார்களில் ஒரு பிரிவினரை அவர்கள் கொலை செய்தார்கள். ஃபரீகை யக்துலூன், இன்னும் ஒரு சில மக்களை பொய்ப்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்துல நாம் பனு இஸ்ரவேலர்களிடத்திலே ஒப்பந்தம் வாங்கினோம். அவர்கள் செய்த தவறுகளை அல்லாஹ் மன்னித்து எவ்வாறு ஒப்பந்தம் வாங்கினான் என்பதை சூரத்துல் பக்கரா, சூரத் ஆல இம்ரான் அல்லாஹ் சொல்றான். அவர்கள் செய்த தவறுக்காக வேண்டி தூர் சீனா மலையை அவர்களது தலையின் மீது நிப்பாட்டி விட்டான். தலைக்கு மேல நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஒப்பந்தம் வாங்குறான். அதாவது ஒருத்தங்களை கழுத்துல கத்தி வச்சுட்டு இப்ப சொல்லு, இப்ப நீ என்ன அல்லாஹ்வை ஏத்துக்கிறியான்னு கேட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி அல்லாஹ் தலைக்கு மேல மலையை நிப்பாட்டி அல்லாஹ் கேட்கிறான், நீங்க மற்றவர்களுக்கு மாற்றம் செய்ய மாட்டீர்கள் அல்லவா, நீங்கள் மற்ற உயிரினங்களுக்கு தொல்லை தர மாட்டீர்கள் அல்லவா, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும், ரசூல்மார்களை ஈமான் கொள்ளணும், எல்லாத்துக்கும் சரி சரி என்று ஒப்புக்கொண்டவர்கள். சொல்ல போனால் அல்லாஹ்வினுடைய எக்கச்சக்கமான அருள் கொடைகளை அனுபவித்தவர்களும் இவர்கள்தான். அல்லாஹ்வினுடைய அதிகமான சாபத்தை சம்பாதித்தவர்களும் இவர்கள்தான். இந்த பனி இஸ்ரவேலர்கள் என்ற யூதர்கள் தான். இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்று வெளிரங்கமான அருட்படைகள் வேற எந்த சமுதாயத்துக்கும் கொடுக்கப்படலை. நம்ம அவர்களை விட சிறந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு எப்படி வானத்துல இருந்து சாப்பாடு வந்துச்சோ, எங்களுக்கு எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குச்சியால தட்டி பாடையில இருந்து தண்ணி வர வச்சாங்களோ, அதே மாதிரி எங்களுக்கு நாங்க விவசாயம் பண்ண தேவையில்லை, எங்களுக்கு அறுவடை பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி நீங்க ஏதாவது அற்புதங்களை செஞ்சு காமிங்க, நாங்க உங்களை ஈமான் கொள்றோம் அப்படின்னாங்க. யாராலும் முடியாத காரியத்தை நீங்க செஞ்சு காமிங்க, நாங்க வேணா இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம். நீங்க அப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கிறவே வேண்டான்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் வந்திருப்பது உங்களுக்கு மத்தியில் அற்புதங்களை செய்து காட்டி நிகழ்த்தி அதன் மூலம் நீங்கள் மனதில் ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்த பின்னால் நீங்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டாம். உங்க உள்ளம், நீங்கள் இஸ்லாம் தூய்மையானது, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் தூய்மையானது, அல்லாஹ் ஒருவன் தான், ரசூல் அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று நம்பினால் இஸ்லாத்துக்கு வந்தா போதும் அப்படின்ட்டாங்க. இப்ப இந்த இடத்துல யூதர்கள் ரொம்ப மோசமானவர்களாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் சொல்றான், அவர்களிடத்தில் நாம் பல்வேறு ரசூல்மார்களை அனுப்பணும். அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத காரியத்தை பிடிச்ச காரியத்தை கொண்டு வந்தா ஏத்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிக்காது, அவங்களுக்கு மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிக்கும். அவங்க சொன்னாங்க, மூசாவே, நீங்க உங்களுடைய வேதங்களை நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா வஹி கொண்டு வர்றதுக்கான பொறுப்பு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல தான் கொடுத்திருக்கிறான். எல்லா ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் அவங்க தான் இறை செய்தியை கொண்டு வருவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். ஆனா இவங்க சொன்னாங்க, ஜிப்ரீல் தான் எவ்வாறு வஹி கொடுப்பதற்கு அனுப்பப்படுகிறாரோ அதே மாதிரி அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் ஒரு சமுதாயத்தை அழிக்கிறதுக்கும் அனுப்பப்படுவாங்க. அவ்வளவு அவங்கதான் மலக்குமார்களுடைய தலைவரா இருக்கிறாங்க, அவங்கதான் அழிப்பதற்கும் அவர்கள் தான் அனுப்பப்படுறாங்க. சொன்னாங்க, ஜிப்ரீல் ரொம்ப மோசமான ஆளா இருக்கிறாரு, அவர் சமுதாயத்தை அழிக்கிறாரு, மீகாயில வேணா எங்களுக்கு வஹி கொண்டு வர சொல்லுங்க, நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் யாரு? அவங்க மழை பெய்யறதுக்கு, இடி இடிக்கிறதுக்கு அதுக்கான பொறுப்பாளர். மழை இருக்குல்ல, இப்ப மழை பெய்யுதுல, இதுக்கான பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட மலக்கு தான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை எங்களுக்கு என்ன சொல்லுங்க, வர சொல்லுங்க, நாங்க அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம்னா. இவ்வாறு ஒரு சில டிமாண்ட் வச்சாங்க. எங்களுக்கு ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வானத்துல இருந்து சாப்பாடு இறக்கிட்டாங்கன்னாங்க. சாப்பாடு எங்களுக்கு தண்ணி வேணும்னாங்க. நம்ம போடணும், ஒரு 800 அடி போர் போட்டு மோட்டரை செட் பண்ணி
மூசா அலைஹிஸ்ஸலாம் பாறையில அடிங்கன்னா பாறையில இருந்து தண்ணி வந்துச்சு. இவ்வாறு அவர்கள் கேட்ட நியமத்துகளை எல்லாம் அல்லாஹ் தந்து கொண்டே இருக்க இருக்க இவர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா ரொம்ப மெத்தன போக்கு வந்துருச்சு. அதான் சொல்லுவாங்கல்ல, பிள்ளைகளை கொஞ்சம் கண்டிக்கணுங்கிற மாதிரி அல்லாஹு தாலா நம்மள ஒரு கண்டிப்போட வச்சிருக்கலாம். உம்மத்தி முகமதியாவை புள்ள கண்டிப்போட இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி. இப்ப நபி இல்ல, நபி இல்லாமல் 1400 வருடம் கடந்துருச்சு. 1400 வருடம் கடந்தாலும் இன்னமும் பள்ளியாசலுக்கு குளிர் நேரத்தில் தொழுகைக்கு வரக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. நபியை போன்று கோலத்தில் தொப்பி வைத்து தாடி வைத்து அவர்களை போன்று சுண்ணத்தை பேணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய, அதாவது ஒரு மனிதனால எப்படி இப்படிப்பட்ட ஒரு சாதனையை நிகழ்த்த முடியும் என்பதற்கு இதுதான் உதாரணம். இப்ப நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், இதுதான் உதாரணம். ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூரையில மஸ்ஜித் நபவியை அமைச்சிட்டு போனாங்க. அவங்க அமைச்சிட்டு அவங்க அவனுடைய புறத்துல அவங்க உயர்த்தப்பட்டுட்டாங்க, அவங்க எடுக்கப்பட்டாங்க, அல்லாட்ட போயிட்டாங்க. ஆனால் இன்று வரைக்கும் அவர்கள் கட்டமைத்த இந்த சமூகம் இருக்கிறது. இதுவே பெரிய அல்லாஹ்வினுடைய அற்புதம். நபி இல்ல, நபி வஃபாத்தாகி 1400 வருடங்களுக்கு மேலாக ஆன பின்பும் நாம் அவர்கள் காட்டிய அந்த வழிமுறையை பின்பற்றுகிறோம். இதுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த பெரிய நியாமத். நமக்கு அற்புதம்னா என்னது? இதுதான் பெரிய அற்புதம். அல்லாஹ் சொல்றான், அந்த ரசூல்மார்கள் அவர்களுக்கு விரும்பாத காரியத்தை கொண்டு வந்த பொழுது, அதாவது வட்டி கூடாது, அதே மாதிரி நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், இந்த குரோதத்தனம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான இஸ்லாத்திற்கு மட்டுமல்ல மனித இனத்திற்கே முரணான காரியங்களே அவர்கள் செய்யும் போது அவங்களை தடுத்தாங்கல்ல. அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ரசூல்மார்களை அல்லாஹு தஆலா ரொம்ப கோபப்படுறது எப்போம்னா, தனது புறத்திலிருந்து ஒரு நபியை அனுப்பும் பொழுது அந்த நபியை உதாசீனப்படுத்தினாலோ அதுக்கே அல்லாஹ் ரொம்ப கோபமாயிரும். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஃபரீகன் கல்லபு, ரசூல்மார்கள்ல ஒரு சில மக்களை அவங்க பொய்ப்படுத்தினாங்க. இவர் பொய்யர்னாங்க. யாரை பொய்ப்படுத்தினாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொய்ப்படுத்தினாங்க. எப்படி? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் பொய்ப்படுத்தினாங்க, நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் பொய்ப்படுத்தினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி பொய்ப்படுத்தினாங்கன்னா, அவங்களுடைய தாயார தவறான உறவுல இருந்துதான் இந்த கரு உருவாச்சுன்னு ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க. இப்போ அந்த அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஊருக்குள்ள அந்த சம்பவங்கள் விரிவா அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன அந்த கர்ப்ப காலத்துல என்ன உதவி செஞ்சாங்க, அப்புறம் திரும்ப ஊருக்குள்ள வந்தாங்க, பிள்ளையை இறக்கி விட்டாங்க. எடுத்த உடனே பிறந்த உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. உன்னை ஊருக்குள்ள வரும்போதே திட்டினாங்க, என்னம்மா நீ என்ன ஊருக்குள்ள வர்ற, உன்னைதான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாச்சு, நீ என்ன திரும்ப ஊருக்குள்ள வரன்னாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் எதுவுமே பேசல, பிள்ளையை சுட்டி காட்டி நீங்க எதை பேசுறதுனாலும் பிள்ளைகிட்ட பேசுவாங்க. அவங்க சொன்னாங்க, கால இனி அப்துல்லா ஆத்தானியல் கிதாபா வஜஅலனி நபியா, அல்லாஹ் தஆலாவினுடைய அடிமையா நான் இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்துருக்கான். இத பார்த்து ஒரு கூட்டம் இஸ்லாத்தை ஏத்துக்கிடுச்சு. என்னடா பெரிய அற்புதம்லாம், நம்ம தெரியாம தப்பு பண்ணிட்டோமே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை தேவலாம இட்டு கட்டிட்டோமே. ஆனா யூதர்களில் குரோர புத்தி கொண்ட இந்த இவங்க மாதிரி ஆட்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டோம், அப்ப நம்ம திரும்ப ஏத்துக்கிட்டோம், திரும்ப நம்பினோம்னா நம்ம செஞ்சது தப்பா போயிருமே. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சோம், அப்ப நம்ம வழங்கிய தீர்ப்பு தப்பா போயிருமே. எனவே இவர்கள் உண்மையான நபியா இருந்தாலும் இவங்களை ஏத்துக்கிற கூடாது. யாரை ஏத்துக்கிற கூடாது? ஈசா அலைஹிஸ்ஸலாத். அதனாலே சின்ன வயசுல இருந்து அவங்க மேல காழ்ப்புணர்ச்சியிலே இருந்தாங்க. எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யலாம். சமகாலத்தில் வாழ்ந்த 3 நபிமார்கள், ஜகரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், 3 பேர் ஒரே காலத்துல வாழ்றாங்க. பின்னாடி பின்னாடி இல்ல, 3 பேர் ஒரே சமகாலம். இதுல 3ல 2 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. 3ல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது மகனார் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கொலை செய்யப்பட்டாங்க. ஏன் கொலை செய்யப்பட்டாங்க? அவங்க சிலுவையில தான் அறையப்பட்டாங்க. அதே வழக்கத்துலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் சிலுவையில அறையிறதுக்காண்டி முற்பட்டாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா பாதுகாத்துட்டான். ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன நம்புறாங்க? சிலுவையில அறையப்பட்டதா நம்புறாங்க. ஆனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்டார்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில். என்ன காரணம்? வட்டி சம்பந்தப்பட்ட தொழில் அப்பதான் அதை மல்டிபிள் பண்றாங்க, பெருசாக்குறாங்க. வட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க சொல்றாங்க, இது ஹராமானது, இது தப்பு, இது தன் தாயை திருமணம் செய்வதற்கு சமம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் வட்டி வாங்குவாரோ, வட்டி கொடுப்பாரோ, வட்டிக்கு கையெழுத்திடுவாரோ, வட்டிக்கு சாட்சியாக ஆகுவாரோ, வட்டி சம்பந்தமான விஷயங்களில் எதுவெல்லாம் கூட்டாகுவாரோ அவர் எப்படிப்பட்டவர்? தன் தாயை திருமணம் முடிப்பதற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாவத்தினுடைய பெரிய நிலைமை என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்தணும்ல. சும்மா வட்டி பாவம், வட்டி பாவம், வட்டி பாவம்னா வட்டி பாவம் அப்படின்ட்டு போயிடும்.
அது எந்த அளவுக்கு பாவம்னு உணர்த்தணும்ல. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தையை ஓமையா சொல்றாங்கன்னா, ஒருவர் தன் தாயை திருமணம் முடிப்பதற்கு ஆசைப்படுவாரா? அதுக்கு அந்த அளவுக்கு அதனுடைய பாவம் என்பது ரொம்ப மோசமானது அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இந்த விஷயங்கள் மூலியமா தான் அவங்களும் எத்தி வச்சாங்க. இவர் நம்ம தொழிலுக்கு ரொம்ப இடையூறா இருக்கிறாரு. நம்ம பேசாம நம்ம உலக வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இப்ப நம்ம ஒரு விஷயத்தை போய் ஒருத்தங்கட சொன்ன எல்லாம் தப்புங்க, இந்த காலத்துல இதெல்லாம் இல்லாம இருக்க முடியுமா, வேலை இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இவர்கள் ரொம்ப மோசமான நிலைமைகள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தையும் கொலை செஞ்சாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தின் தகப்பனார் மகன், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தகப்பனார், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேர்த்தையும் கொலை செஞ்சாங்க. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் கொலை செய்வதற்கு எல்லா புறத்திலிருந்தும் ஆட்களை திரட்டி மன்னர்களை திரட்டி எல்லாம் உள்ள வரும் பொழுது அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாத்தான். அவர்களுடைய தோற்றத்தை வேறு ஒரு அவர்களுடைய சஹாபிக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சஹாபியாக ஒரு 12 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு பேர் ஹவாரியூன், அன்சாரிகளே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த அவங்களுடைய தோழர்கள் அதுல 12 பேரில் ஒருவருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உருவம் கொடுக்கப்பட்டு அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டார்கள். அதான் அல்லாஹ் சொல்றான், தன் மனதுக்கு ஒப்பாத காரியத்தை அந்த ரசூல்மார்கள் சொல்லும் பொழுது அவர்களை பொய்ப்படுத்தினார்கள். அதிலும் ஒரு சில மக்களை, ஒரு சில நபிமார்களை கொலை செய்தார்கள். அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள், அல்லாஹ் தக்கூன ஃபித்னத்துன், நமக்கு எந்த ஒரு அதாபு வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, நமக்கு என்ன தண்டனையும் கிடையாது அப்படின்னு நினைச்சாங்க. இதன் காரணத்தினால் அவர்கள் குருடர்களாக செவிடர்களாக ஆனார்கள். குருடர்கள் செவிடர்கள்னா செவிடர்களா வெளிப்படையா ஆகல, அவர்கள் அல்லாஹுவை உணர்ந்து கொள்ளாத வண்ணம் அல்லாஹ் அவர்களது பார்வையிலும் அவர்களது செவிப்புலனிலும் அல்லாஹு தஆலா முத்திரையிட்டுட்டான். நல்லதை பார்த்தாலும் நல்லதா எடுத்துக்கிற மாட்டாங்க, நல்லதை கேட்டாலும் நல்லதா எடுத்துக்கிற மாட்டாங்க. இவங்கதான் உண்மையான குருடர்கள், உண்மையான செவிடர்கள். அதாவது ஒருத்தருக்கு காதுக்கு கேட்கக்கூடிய தன்மை, பார்க்கக்கூடிய தன்மை எல்லாம் இருக்கு. அதை பார்த்து விளங்கி நல்லது எதுவோ அதன் பக்கம் நடக்கணும்ல. இப்போ ஒரு பக்கம் சுத்தமான பாதை, இன்னொரு பக்கம் நஜீஸான பாதை. இப்ப அல்லாஹு தஆலா கண் பார்வையை தர்றான், நீ இந்த பக்கம் போவாதுன்னு இந்த கண் பார்வையிலிருந்து அந்த நமக்கு முன்னாடி உள்ள ஒரு பொருளின் மேல பட்டு நமக்கு ஒரு அறிவுக்கு போகுது, மூளைக்கு போகுது, இந்த பக்கம் போகக்கூடாது, நஜீஸ் கிடக்குது, இந்த பக்கம் போகணும், சுத்தமா இருக்கு. இல்ல நான் நஜீஸினுடைய பாதையில போறேன்னா இவருக்கு கண்ணிருந்து என்ன பயன்? அதுதான் அல்லாஹ் சொல்றான், இவர்கள் கண்ணிருந்தும் குருடர்கள். அல்லாஹ் சொல்றான் இன்னொரு இடத்துல பின்னாடி வரும் சூரத்துல் ஆராஃபினுடைய கடைசி வசனங்கள்ல, வலகும் அயுனில்லா யுப்சிரூன பிஹா, அவர்கள் கண்ணிருந்தும் பார்க்க மாட்டார்கள். வலகும் அயுனில்லா வலகும் ஆதானுல்லா யஸ்மூ, அவர்களுக்கு காதிருந்தும் கேட்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட மக்களாக ஆகாதீர்கள், அது கால்நடையை விட மோசம். இங்க ஹஸரத் சொல்லுவாங்க, பள்ளிவாசலை தாண்டியே போவாங்க, பள்ளிவாசலை தாண்டியே வருவாங்க, வியாபாரத்துக்கு போவாங்க, எல்லாம் போவாங்க, பள்ளிவாசலை பார்ப்பாங்க, ஆனா பள்ளிவாசலுக்குள்ள கூட தொழுகைக்கு வரமாட்டாங்க. இவர்கள் கண்ணிருந்தும் பார்ப்பதில்லை, காதிருந்தும் கேட்பதில்லை, அவர்களுக்கு அறிவிருந்தும் சிந்திப்பதில்லை. இவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், உலாயிக கல் அன்ஆமி பல்ஹும் அல், இவர்கள் மோசமான கால்நடைகள். நம்ம சொல்ல ஆடு மாடு அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்றான், இது நம்மளுடைய வார்த்தையல்ல, அல்லாஹ் சொல்றான் மோசமான கால்நடைகள். இல்லை இல்லை, பல்ஹும் அல், அதை விட மோசமானவர்கள். அத சொல்லுவாங்கல்ல, ஆடு மாடை கேவலப்படுத்தாதப்பா, அதை விட மோசம் அப்படிங்கிற அல்லாஹ், அதை விட மோசமானவர்கள். அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை வைத்துக் கொண்டு அவனுக்கு நன்றி இல்லாமல் வாழக்கூடிய இவர்கள் அதை விட மோசமானவர்கள் சொல்லிட்டு, சும்ம தாவல்லா, பின்பு மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மௌத்துக்கு பின்னாடி ஷமீர் அலைஹிஸ்ஸலாம்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களை ஈமான் கொண்டு திரும்ப திருந்தினாங்க. நாங்க திருந்துறோம், நாங்க செஞ்ச தவறுக்கெல்லாம் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறோம். அவங்க வஃபாத்தாயி சும்ம தாப அலைஹிம், சும்ம தாபல்லாஹு அலைஹிம், சும்ம அமுவசம், திரும்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப குருடர்களாக, திரும்ப செவிடர்களாக மாறிட்டார்கள். கசீரும் மின்ஹும், அதிலிருந்தும் பெரும்பான்மையான மக்கள். வல்லாஹு பஸீரும் பிமா யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை அல்லாஹு தஆலா உற்று கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை முடிக்கிறான். இந்த ஆயத்துகளிலிருந்து என்ன படிப்பினை